சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விஸ்வகர்மா அப்படின்னு ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து தொழில் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அமௌண்ட் கொடுத்து தொழில் செய்ய வந்து ஊக்குவிப்பாங்க. இந்த திட்டத்தை வந்து இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எதுக்குறாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 18 வேலைகளுக்கு வந்து அமௌண்ட் சேங்ஷன் பண்ணுறா சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏன் வந்து 18 தொழில் மட்டும் சொல்கிறீங்க, எல்லா வேலைக்கு இளைஞர்களுக்கு என்ன தொழில் செய்ய ஆசைப்படுறாங்களோ அதுக்கெலாம் நீங்கள் அமௌண்ட் கொடுக்குறதா நீங்கள் வந்து சொல்லுங்கள். அப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து 18 வயசு வச்சுருக்காங்க. ஏன் வந்து 18 வயசு வச்சுருக்கீங்க? 18 வயசுனா படிக்க வேண்டிய வயசில் இளைஞர்கள் வந்து படிக்காமல் அவங்க கான்சன்ட்ரேஷன் வந்து விட்டுட்டு நம்மளும் கடன் வாங்கி வந்து ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்களோட படிப்பு கெட்டு போயிடும் அப்படின்னு ஒரு காரணம் இருக்காரு. மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பேஸ்டு ஒர்க், அதாவது நீங்கள் உங்கள் அப்பா என்னால் பார்த்தாங்களோ அதே வேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து எலிஜிபிள் அப்படின்னு இருக்கு. இதை வந்து ஜாதி அடிப்படையில் இருந்த மாதிரி இருக்குது, அதனால இந்த திட்டத்தை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஸ்டாலின் அவர்கள் சொன்னது சரியா இல்லையா? கமெண்ட் சொல்லுங்கள்.